வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோல ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 15 நிமிஷம் சார்ட். நிஃப்டி 50 பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. 3ஆம் தேதி இன்னைக்கு நிஃப்டி 50 பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகுதுன்னா முதல் டார்கெட்டா 22,348 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணி மேல் நோக்கி நிஃப்டி நகர்ந்துச்சு அப்படின்னா 22,572 நம்ம இரண்டாவது டார்கெட்டா செட் பண்ணிக்கலாம். இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணி தொடர்ந்து மேல் நோக்கியே நகருதுன்னா 22,694 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இதுவே பைவட் பாயிண்ட்டுக்கு தொடர்ந்து இன்னும் கீழே தான் இறங்குது மார்க்கெட் அப்படின்னா முதல் சப்போர்ட் லெவல் நமக்கு 22,002 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணி இன்னும் தொடர்ந்து கீழ் நோக்கி நகருதுன்னா 21,880 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஜோனையும் தாண்டி இன்னும் கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 21,656 வரைக்கும் நிஃப்டி 50 போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல 22,000 அப்படிங்கிற நம்பர்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அங்க நமக்கு ஒரு ஜோன் செட் பண்ணிக்கோங்க. 22,000ல இருந்து அந்த ஜோன்ல நமக்கு ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொஞ்ச நேரம் கொடுத்து கீழ் நோக்கி நகரலாம், அல்லது நமக்கு அந்த இடத்துல மேல் நோக்கி திரும்ப போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அந்த இடத்துல நம்ம கவனமா இருக்கணும். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 1 மணி நேர சார்ட். இந்த இடத்துல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிப்ரவரி மாசத்தோட கேண்டில்ஸை சேனல்ல டிராப் பண்ணியிருக்கோம். இங்க தொடர்ந்து பிப்ரவரி மாசத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1,500 பாயிண்ட்கள் நமக்கு நிஃப்டி 50 நெகட்டிவா சந்திச்சிருக்கு. இந்த இடத்துல அடுத்த கட்டமா இந்த மாதிரி தொடர்ந்து இறக்கத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறது ஏதாவது ஒரு கட்டத்துல நமக்கு திரும்ப ஒரு கரெக்ஷன் வரும், அல்லது மேல் நோக்கி நமக்கு நகர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப எந்த இடத்துல கரெக்ஷன் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா 22,000 அப்படிங்கிற நம்பர்ல ஒரு ஜோன் செட் பண்ணிக்கணும். ஜோன் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஜோன்ல ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொஞ்ச நேரம் கொடுத்து நமக்கு அங்க ஒரு கரெக்ஷனோ அல்லது மார்க்கெட் நமக்கு மேல் நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்போ வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டே சார்ட். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது பாத்தீங்கன்னா ஜோன் செட் பண்ணிக்க சொன்னோம் 22,000ல, அதாவது 21,950 வரைக்கும் நம்ம ஒரு ஜோன் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி இந்த ஜோனை தாண்டுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இந்த இடத்துல அதாவது அந்த 21,950 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி இதே பேட்டர்ன்ல செக் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த இடத்துல நமக்கு மேல் நோக்கி திரும்ப ஒரு கரெக்ஷனோ அல்லது மேல் நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்போ இருக்கும். அல்லது அதையும் தொடர்ந்து நமக்கு இந்த ஜோனையும் தாண்டி நிஃப்டி 50 வெள்ளிக்கிழமை மாதிரியே இறங்குது அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த ஜோன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 21,800ல இருந்து 21,700 வரைக்கும் நம்ம கவனமா இருக்கணும். அந்த இடத்துல திரும்பவும் ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த இடம் நமக்கு 22,000 அப்புறம் 21,800 இந்த இரண்டு நம்பரை தொடர்ந்து அது பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல திரும்பவும் நமக்கு மார்க்கெட்ல ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 15 நிமிஷ சார்ட். இந்த இடத்துல பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் பேங்க் நிஃப்டியும் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியோட ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கா மேலே இருக்கான்னு முதல்ல நம்ம பார்க்கணும். ஓப்பனிங் மேலே நமக்கு ஓப்பன் ஆச்சுன்னா முதல் டார்கெட்டா 48,586 வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த டார்கெட்டை ஒரு ஜோன் செட் பண்ணிக்கோங்க. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணி தொடர்ந்து மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 48,828 வரைக்கும் பேங்க் நிஃப்டி போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த ஜோனையும் தொடர்ந்து பிரேக் அவுட் பண்ணி மேல் நோக்கி நகருது அப்படின்னா 49,000 பிரேக் அவுட் பண்ணி 49,082 வரைக்கும் பேங்க் நிஃப்டி போறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. இங்க பார்த்தோம் அப்படின்னா பைவட் பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்துல
48,900 நமக்கு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அடுத்து 47,836 வரைக்கும் நமக்கு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதையும் தொடர்ந்து பிரேக் அவுட் பண்ணி கீழ் நோக்கி நகருதுன்னா 47,594 வரைக்கும் பேங்க் நிஃப்டி போறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 மணி நேர சார்ட். இங்க கேண்டில்ஸ் நம்ம செக் பண்ணும் பொழுது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இறக்கத்தை நோக்கியே பேங்க் நிஃப்டி நகர்ந்துகிட்டு இருக்கு. அடுத்த கட்டமா நமக்கு 3வது பாட்டம் எடுக்க போகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது 47,800 கிட்ட வந்துச்சுன்னா 3வது பாட்டம். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த இடத்துல ஏற்கனவே இங்க அடுத்து இன்னொரு பாட்டம் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல அதாவது 48,900 48,900ல திரும்பவும் அந்த இடம் இன்னைக்கு பிரேக் அவுட் ஆகுதான்னு நம்ம பார்க்கலாம். இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து கண்டிப்பா 3வது பாட்டம் வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 47,800ல இருந்து 700 வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேலும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலையும் பார்த்துக்கோங்க. இதுவும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை ப்ரைஸும் டவுன் ஆயிட்டே தான் இருக்கு, லோ ப்ரைஸும் அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ இது எந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 48,000ல பிரேக் அவுட் ஆகுதா அல்லது 47,800ல பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்ல அதுக்கு மேலேயும் நிஃப்டி மார்க்கெட்ல பேங்க் நிஃப்டியும் இறங்குது அப்படின்ற பட்சத்துல அடுத்த கட்டம் நமக்கு 47,600 வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 டே சார்ட். இந்த 1 டே சார்ட்ல இந்த லாங் கேண்டில் வந்து நமக்கு பட்ஜெட் அப்போ 1000 பாயிண்ட்கள் கிட்டத்தட்ட இறங்கின தருணம் இது. இதை வச்சு நம்ம பிட்ச் ஃபோர்க் நம்ம இங்கே டிரா பண்ணியிருக்கோம். ஹை லெவலும் லோ லெவலில் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல அதையும் தாண்டி தான் நமக்கு பேங்க் நிஃப்டி 28ஆம் தேதி க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இது ரிவர்ஸ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த லெவல் இன்னும் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல, அதாவது இன்னைக்கு ஒரு என்ட்ரியாவது கொடுத்து திரும்ப டவுன் வந்தா திரும்ப நமக்கு மேல் நோக்கி போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இல்ல தொடர்ந்து இன்னும் இந்த லைனுக்குள்ளேயே என்ட்ரி ஆகாம கீழ் நோக்கி நகருதுன்னா நம்ம அடுத்தடுத்த லெவலான இங்க 47,600 வரைக்கும் நம்ம செட் பண்ணியிருந்தோம். அந்த லெவல் எல்லாம் நம்ம ஒவ்வொரு லெவலா அடுத்து இதோட கம்பேர் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா எங்க வரைக்கும் அடுத்து மூவ் ஆகுங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு ட்ரேடிங் பிளானை நம்ம செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.